ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பெஸ்ட்டோட புது வருட நல்வாழ்த்துக்கள். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி அந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இதில் நம்ம ஏர்ன் பண்ணுற மணியை பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்டாக நம்மளோட விளையாட்டு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வித்ட்ரா பண்ணுற கோயின்ஸை நம்ம இன்ஸ்டாக நம்ம எங்கள்கிட்ட தேவைப்படுற நேரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மணிக்கு. ஸோ அதில் என்ன மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள டிஸ்கஷன் லிங்கை கிளிக் பண்ணிச்சுன்னா டெலிகிராம் சேனலில் போகும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த இதுக்கு வெப்சைட் கொண்டு போயிட்டு வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போகும். ப்ளே ஸ்டோரில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் டெவலப் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ஸை டெவலப் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த அப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ஓகே, இந்த அப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் ட்ரை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ட்ரை கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலோன்னு சொல்லி கேட்கும். அலோவ் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஏன்ஜுவா ROX காயின்ஸு சொல்லி கிடக்கு. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் போகிறது. அதை அடுத்த டேப் பண்ணி கொள்கிறேன். ஸோ அடுத்த ஸ்க்ரோல் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ROX கிடக்கு. அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் இல்லாட்டி கூகுள் மூலம் சைன்அப் பண்ணி கொள்ளலாம். கூகுள்ன்ற கிளிக் பண்ணுறேன். ஓகே, கூகுளை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். அதை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டெப் டு த ஸ்டார்ட் கொஞ்சம் இதில் போட்டுருப்பாங்க. அதை நெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யறது சொல்லி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்து கம்ப்ளீட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு 3 மணித்துக்கு நம்ம இந்த ஸ்டார்ட் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் நவ் பட்டனை கிளிக் பண்ணனால இந்த இதில் எங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மைனிங்கை நம்ம 3 மணி நேரம் கழித்து ஒரு குறிப்பிட்ட கோயின் சேர்த்த பிறகு ஸோ அதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறோன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவுன்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் ஸ்டார்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு கிட்டத்தட்ட. ஓகே, இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1x ஸ்பீட் சொல்லி கிடக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1x ஸ்பீடில் தான் இதாகும். ஸோ நாங்கள் ஸ்பீடை அதிகப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட்னு சொல்லி ஆப்ஷன் கிடையாது. அந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சொன்னால் ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க் மூலம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு 20% உங்களுக்கு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதன் மூலம் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதில் கீழே ஒரு இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி சொன்னால் இதில் பாருங்கள் 2 NST வேலட்னு சொல்லி கிடக்கு. ஸோ நம்ம இந்த வேலட்டில் தான் வித்ட்ரா பண்ணுறதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை என்ன பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3வது இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதில் ஒன்றும் இதாக ட்ரான்ஸ்லேஷன் இப்போ நம்ம வித்ட்ரா பண்ண ட்ரான்ஸ்லேஷன் அந்த இதில் இதில் கொடுப்பாங்க. ஸோ 4வது இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி சொன்னால் நம்ம எவ்வளோ டிபாசிட் பண்ணுற சம்மந்தமான கொடுத்துருப்பாங்க. இப்போ பூஸ்ட்டு சொன்னால் இப்போ 20x நமக்கு இந்த இது மைனிங் ஆகும்னு சொன்னால், ஸோ 20x ஒரு 3 மந்த்துக்கு இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு 21% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்ரீலங்கா காசு படி கிட்டத்தட்ட 11,375 காசு போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 4,800 காசு போகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற நினைக்கிறவங்க ஏர்ன் பண்ணலாம் ப்ளஸ். ஸோ கட்டாயம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிடலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம் கூடிய அளவு. ஸோ இப்போ நான் கோம் பட்டனை கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஸோ ஓகே, இதில் பாருங்கள் ப்ளஸ். ஸோ இதில் பாருங்கள் இந்த 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் NCC வேலட்னு சொல்லி கிடக்கு. இந்த வேலட்டை நம்ம டெவலப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வேலட்டில் லிங்கை பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே பாருங்கள் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ NC வேலட்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் போகும். ஸோ இதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு கூகுள் ப்ளேன்னு சொல்லிடுறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ஸை பெஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டவுன்லோட் பண்ணி போட்டு இன்ஸ்டால் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சைன்இன் கிடக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கிளிக் பண்ணி சொன்னீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கூகுள் மூலம் சைன்இன் பண்ணேன். ஸோ இந்த அந்த கூகுள் மேலே செலக்ட் பண்ணி அந்த சைன்இன் பண்ணி கொடுறேன் நான் ஓகே, இதில் பாருங்கள். ஓகே, இதாண்டியாச்சு. சைன்இன் பண்ண கொடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோட் செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட நான் நிற்கக்கூடிய மாதிரியாவது கோட்டை செட் பண்ணி கொடுங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ விளையாட்டு வந்து இதுதான் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் டிபாசிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மற்றும் சென்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விளையாட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா கிஸ்டின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேர்ல்டில் போய்ட்டு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கோயின்ஸை வந்து. ஸோ அதில் என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த இதுக்குள்ள வந்து நிற்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது இந்த 2 அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ முதலாவது அக்கௌண்ட்டில் கொடுக்குற அந்த இமெயிலே வந்து நீங்கள் வந்து 2வது அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த இமெயிலை கொடுத்தா தான் ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ சுமார் கொஞ்சம் வந்து கிளைம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோக்காண்டி நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சென்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சென்டுன்றதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், ஸோ NCC வேலட்னு சொல்லி அந்த நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்குது. ஓகே, அதை கொடுத்தா ஆட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஆட்டுன்ற கிளிக் பண்ணோன்னா நம்ம இது வந்து செலக்ட் ஆகிட்டு மேக்ஸிமம் சொல்லி கூட ஸோ ஒரு மேக்ஸிமம் சொல்லி அது கிளிக் பண்ணுறேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 0.001 தான் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மள்கிட்ட கூட கிடக்கிறபடியாக நான் இப்போ சென்ட் ரோலெக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, சென்டை கிளிக் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு எண்டு ஆன்சர்ஸ் பின் நம்ம கேட்குது, நவுன்னு கேட்குறது. ஸோ நான் ரிட்டர்ன் கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்காது, அதையும் கிளிக் பண்ணி நான் ட்ரான்ஸ்லேஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஓகே, அந்த அப்ஸுக்குள்ளே போகணுன்னா பாருங்கள், நமக்கு இந்த ப்ரோம் சொல்லி இதில் வந்திருக்கு. இல்லை ஸோ ஓகே, இதில் வந்து பாருங்கள் கரியர் செட்டில்மெண்ட் சொல்லி கிடக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஷேர் ஓப்பன். ஓகே, அப்ஸுக்குள்ளே போய் ஹிஸ்ட்ரியில் போய் உங்களுக்கு அந்த வந்து காட்டுறோம் பாருங்கள். இப்போ டிபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நம்மள்ட்ட வந்து இப்போ இந்த இவ்வளோ காயின்ஸ் வந்து கிடக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காயின்ஸை சேவ் பண்ண பிரச்சனை எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த காயின்ஸ் வந்து இப்போ நான் எந்த காயின்ஸை USDT எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னால் USDT எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ மினிமம்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ பாருங்கள், நான் டோட்டல் அமௌண்ட் கொடுக்குறேன் ரோலெக்ஸ்னு சொல்லி இந்த எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறேன். ஸோ என்னோட கிடக்கிற காயின்ஸை கொடுத்து இப்போ 0.00885 சொல்லி கிடக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரோலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ROX வந்து பார்த்தீங்கன்னா 0.99 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு $1 கிட்ட கிட்டத்தட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோயின்ஸோட ப்ரைஸ் வந்து. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா $7 வந்து 7 கோயின்ஸ் வந்து இருக்கணும். அதாவது $7 கிட்ட வரும் இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்குது. சாரி, நான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து என்னோட அந்த லிமிட்டை வந்து ரீச் பண்ணோன்னா நான் வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணியெல்லாம் காட்டலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணியெல்லாம் காட்டுறேன். ஸோ அதில் USDT பெருமதி எல்லாம் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாவில் விளையாட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து கூடுதலாக வந்தோன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் அதோட எண்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இது போல் நான் பல ஏர்னிங் வீடியோஸ் வந்து உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.